எல்லா புகழும் இறைவனுக்கு, எல்லா புகழும் முருகனுக்கு. இன்னைக்கு என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஃபேமிலியில் கூட பிறந்தவங்க, அந்த காலத்துலாம் 10 பேர் பிறந்திருப்பாங்க, 20 பேர் பிறந்திருப்பாங்க. இப்போ வந்து ஒரு குழந்தைங்க இருக்குது, 2 குழந்தைங்க இருக்குது. முதல்லாம் 10 பேர் பிறந்திருப்பாங்க, 20 பேர் பிறந்திருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா யாரையாவது ஒருத்தரை தள்ளி வச்சுருப்பாங்க, கவனிச்சிருக்கீங்களா? ஆனால் அவங்க எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க ஒருத்தரை மட்டும் தள்ளி வச்சுட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்துக்குவாங்க. இதில் என்ன பண்ணுவாங்க, இன்னும் ஒரு 2-3 பேர் க்ளோஸாக இருப்பாங்க அவங்க கூட. அப்போ என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்குள்ளே இருக்கிற நரி இருக்கும், ஒரு நரி இருக்கும். அது எல்லாருக்கும் தகுந்த மாதிரி பேசி, எல்லாரையும் நல்லது பேசுகிற மாதிரி பேசி எல்லாருக்கிட்டையும் சீனை போட்டுக்கிட்டு இருக்கும். இது என்ன பண்ணும், போகிற இடத்துல என்ன பண்ணும், குச்சியை உடச்சி போட்டுக்கிட்டே வரும். குச்சின்னு என்னது, கீ கொடுக்குறது. எங்கெல்லாம் போய் யார் க்ளோஸாக இருக்கிறாங்களோ கீயை கொடுத்து வச்சுக்கிட்டே வருவாங்க. வச்சு அங்கே அவங்க க்ளோஸாக இருக்காங்கன்னா உன்னை இப்படி சொன்னாங்க, அவங்க அப்படி சொன்னாங்க, இப்படி சொல்லி உடச்சி விட்டுக்கிட்டே வருவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க செல்வாக்கு உயர்வாக இருக்கணுங்கிறதுக்காண்டி மற்றவங்கள அவாய்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய அக்காவோ அண்ணன் தம்பியோ யாராக இருந்தாலும், அம்மாவோ அப்பாவோ யாராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து உங்ககிட்ட டச் இல்லை அவங்க யோசிக்கலை, இல்லை உங்களுக்கு எதுவும் சரிப்பட செய்யலை, இல்லை ரொம்ப உங்களை பேசுகிறாங்க, கவலையே படாதீங்க. கூடிய சீக்கிரத்துலலாம் உணர போகிறாங்கன்னு அர்த்தம். ஆமாங்க, நீங்கள் நிம்மதியாக உங்கள் வேலையை பார்த்துட்டு கடவுளுக்கு நம்ம எப்படி இருக்கோமோ அல்லவோ நம்ம கூட பிறந்தவங்க எல்லோரும் நல்லா இருக்கட்டும்னு ப்ரேயர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பாருங்கள், ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வந்து அவங்கெல்லாம் உணர்வாங்க. இதை விட இன்னொரு விஷயம் என்னென்னாங்க, ஒரு சில பேர் பக்கத்தில் இருப்பாங்க, ஒரு சில பிரதர்ஸோ சிஸ்டர்ஸோ என்ன பண்ணுவாங்க, தூரம் இருப்பாங்க. அவங்க சின்ன பிள்ளையில அவங்க நம்மக்கிட்ட நடந்துக்கிட்ட முறைகள் மட்டும்தான் தெரியும். இப்போ எப்படின்னு அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான தன்மைகள் நமக்கு தெரியாது. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, அதை நினச்சிக்கிட்டே பேசுவாங்க. இப்போ அவங்க கூட பக்கத்தில் இருந்து அவங்க எப்படி என்னன்னு உணர்ந்துருக்க மாட்டாங்க, அவங்கள புரிஞ்சுக்க மாட்டாங்க. என்ன அதை 2 பேரை சேர்த்துக்குவாங்க, ஒருத்தரை விளக்குவாங்க. இல்லைன்னா எல்லாரும் ஒன்று சேர்த்துக்குவாங்க, ஒருத்தரை விளக்குவாங்க. ஒருத்தரை விளக்குனால நீங்கள் வேஸ்ட்டும் கிடையாது. ஒருத்தரை எல்லாரும் ஒருத்தவங்க வந்து இந்த கீ கொடுத்துக்கிட்டே போகிறாங்க பாருங்கள், அவங்க தான் குடும்பத்தில் நல்லவங்க, நீங்கள் வேஸ்ட் அப்படிலாம் கிடையாது. அவங்க வேலையை பார்க்கட்டும், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். கூடிய சீக்கிரம் எல்லாத்தையுமே உணர்வாங்க. முருகர் உங்களுக்கு வந்து உங்களை தனியாக விட்டுருக்காருன்னா ஏதோ ஒன்று சாதிக்க விட்டுருக்காருன்னு அர்த்தம். அதனால் முருகருடைய பணியில் போங்க, கும்பிடுங்க, உங்கள் பாதையில் போங்க, வெற்றி நிச்சயம்.